என்ற மகனை காணவில்லை என தெரு தெருவாக தேடி அலைந்த தாய். வெகுநேரமாகியும் மகன் திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்த ஒரு வாரத்திற்கு பிறகு வந்த அதிர்ச்சி தகவல். இளைஞரை கொடூரமாக கொலை செய்து ஆற்றில் வீசியது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? வழக்கமா வெளியில போனா நைட் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மகன் நவீன்குமார ரொம்ப நேரமாக்கியும் ஆளையே காணோமேன்னு தாய் ஜெயலட்சுமி பதற்றத்தோட வீட்டுல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வந்துருவா அப்ப வந்துருவான்னு நினைச்சு காலையில 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணதுதான் மிச்சம். ஆனா நவீன்குமார் வீட்டுக்கு வரவே இல்லை. அவரோட செல்போனுக்கு போன் பண்ணி பார்த்தப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. நேரம் ஆக ஆக மகனை காணுமேன்னு தவிப்பும் பதற்றமும் ஜெயலட்சுமிக்கு அதிகமாயிட்டே போயிருக்கு. அதனால தன்னோட சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு நவீன்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வீட்டுக்கும் அவர் வேலை செய்யற இடத்துக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா நவீன்குமாரை பத்தி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மகன் நவீன்குமார் நேத்து நைட்ல இருந்து காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஜெயலட்சுமி. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் நவீன்குமாரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலாகியும் நவீன்குமாரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இதுக்கிடையில 12ஆம் தேதி போலீஸுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. முல்லை பெரியாற்று கரையோரத்துல ஒரு இளைஞரோட சடலம் கரை ஒதுங்கி இருக்கிறதா வந்த தகவலோட அடிப்படையில போலீஸ் அங்க போய் பார்த்திருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜெயலட்சுமியையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம்தான் நவீன்குமார யாரோ கொன்னுட்டு சடலத்தை ஆத்துல வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. முகமே தெரியாத அளவுக்கு மகன் அழுகிய நிலையில இருந்ததை பார்த்து பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நவீன்குமாரோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. சம்பவத்தன்னைக்கு அந்த ஏரியாவில் இருந்த செல்போன் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணப்ப நவீன்குமாரோட போன் நம்பரும் குணாங்கிறவரோட போன் நம்பரும் ஒரே லொகேஷன்ல காட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குணா யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் நவீன்குமாரோட ஃப்ரெண்ட் அப்படிங்கறது கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. தேனி வீரபாண்டியில உள்ள உப்புக்கோட்டையை சேர்ந்த அழகர்சாமி ஜெயலட்சுமி தம்பதியோட மகன்தான் நவீன்குமார். பிகாம் முடிச்ச நவீன்குமார் தேனியில உள்ள செல்போன் கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நவீன்குமாரும் அதே ஊர்ல இளநீர் விற்கிற குணாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்களாம். தினமும் வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் முல்லை பெரியாறு கரைக்கு பக்கத்துல உட்கார்ந்து மது குடிக்கிறது வழக்கம்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல ரொம்பவே வறுமையில் இருந்த குணாவுக்கு நவீன்குமார் போட்டிருந்த 3 சவரன் தங்க செயின், அவர் வச்சிருந்த ஐபோன் மேலையும் ஒரு கண்ணு. நாம கஷ்டப்படுறோம், ஆனா ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே இருக்கேங்கிற ஏக்கம் வந்திருக்கு. அந்த ஏக்கம் குணாவை தப்பா யோசிக்க வச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு, அதாவது 6ஆம் தேதி அன்னைக்கு வெளியில போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பின நவீன்குமார் குணாவோட சேர்ந்து மது குடிக்கிறதுக்காக முல்லை பெரியாற்றுக்கிட்ட போயிருக்காங்க. போகும்போது கோழிக்கறியை வாங்கிக்கிட்டு போனவங்க அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு மது குடிச்சிருக்காங்க. நவீனுக்கு மூக்க முட்ட மதுவை ஊத்தி கொடுத்த குணா போதையில நிதானத்தை இழந்த நவீன அறிவாளால கழுத்து கால்னு பல இடங்கள்ல சரமாரியா வெட்டினதுல நவீன்குமார் ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து அவர் போட்டிருந்த 3 சவரன் செயினையும் ஐபோனையும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்ட குணா நவீனோட சடலத்தை முல்லை பெரியாற்றுல வீசிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். கூடவே சுத்திக்கிட்டு இருந்த நண்பனை கொடூரமா கொலை பண்ணிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம கேஷுவலா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் குணா. செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணதுல வசமா சிக்கின குணாவை பிடிச்சு போலீஸ் விசாரணை நடத்தி இருக்காங்க.
விசாரணையில அவனோட பேச்சு ஒரு தினுசா இருந்ததை பார்த்து அவன்தான் ஏதோ பண்ணி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் நடந்த எல்லாத்தையும் ஒன்னு விடாம வாய் திறந்து உண்மையை சொல்லி இருக்கான். விசாரணைக்கு அப்புறம் ஐபோனுக்காக நண்பனையே கொன்ன குணா மேல கொலை வழக்க பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.